வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மாச தொடக்கத்திலே உங்க ராசிநாதன் குரு ருணரோக சத்ருசாந்தில் சந்திருக்கிறாங்க. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு 6ல் சந்திருக்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து சனி வக்கர இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கவனமாக தான் இருந்தாகணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குது. இந்த காலத்தில் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்தான். எந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்புடைய பொதுவான பண்புகளை நம்ம பார்த்துடலாம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். தனுசு ராசி கால புருஷனோட அங்கமைப்புல 2 தொடையும் குறிக்கக்கூடிய 3வது உபராசி. பொன்னிற மஞ்சள் முடிகிற ராசின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க நல்ல உயரம், கூர்மையான மூக்கு, கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க. பெரும்பாலும் நல்ல உயரமாக இருப்பாங்க. நிற்கிறப்பே சரி, நடக்கிறப்பே சரி, ஒரு பக்கம் சார்ந்த மாதிரி தான் நடப்பாங்க. அதே மாதிரி எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய உடல் தோற்றம். சின்ன வயசுல நிறைய கண்டங்களை சந்திச்சிருப்பாங்க. இருந்தாலும் பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. பொதுவாகவே பல சாதனை படைக்கக்கூடிய வல்லமை கொண்டவங்கன்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதாவது ஒரு செயல்பாடு இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை இவங்க அலசி ஆராயறதால எதிர்காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை வரலாம், இந்த மாதிரி நல்லது நடக்கலாம், இந்த எண்ணம் எல்லாமே இவங்க மனசுக்குள்ளே இருக்கும். இதனால தான் இவங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது முன்கூட்டியே அறிவாங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே போய் பேசுகிறவங்களையும் மற்ற பழக்க வழக்கம், அதாவது தீய பழக்க வழக்கம் இருக்கிறவங்களை கண்டா இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் வரும். கோபம் வந்துட்டா எதிரில் யாருமே நிற்க முடியாத அளவுக்கு தான் வரும். நல்ல சுறுசுறுப்போடு இவங்க இருப்பாங்க. சிறப்பாக முடிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எந்த வகையிலாவது மரியாதை குறைஞ்சிட்டா அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஆத்மாத்மா பழக்கக்கூடிய குணம் இருக்கும். எந்த ரகசியமும் மனசில் வச்சுக்க தெரியாது. அதே மாதிரி யாருக்கும் கீழே படிஞ்சு அடிமையை வாழுங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத காரியம். கெட்டவங்களை கூட நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல்ங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட அன்பா பழகுனா எதையுமே சாதிச்சுக்க முடியும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கும். இதனாலேயே நிறைய விஷயங்களே உங்கள் பிரச்சனையை மாட்டிக்கிற மாதிரி அமைஞ்சிடும். மன வாழ்க்கையாக இருக்கட்டும், புத்திர பாக்கியமாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமணம் கொஞ்சம் தாமதம் அமைகிறது நல்லது. சீக்கிரமே மன வாழ்க்கை அமைஞ்சிட்டா பல வகையிலும் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல புரிந்துணர்வுங்கிறது உங்களுக்கு இளவயசில் ஏற்படாது. உங்களுக்கு பெரும்பாலுமே நீங்கள் கொஞ்சம் ஜாலியான பேர்விலே அமைஞ்சிருவீங்க. அதாவது எதையுமே குடும்ப பொறுப்பை அந்த சூழ்நிலையை உங்களால் ஏற்றுக்க முடியாது. இதனால தான் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது அடிக்கடி ஏற்படும். குடும்பத்தில் சில நேரங்களில் வாழ்க்கை துணை உடல்நிலை பாதிக்கப்படுறது, இதனால் விரக்தி அடைகிறது, இது எல்லாமே ஏற்படலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, தன்னோட துணையோட பேச்சை காது கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னாவே போதும். உங்கள் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே மாதிரி பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்போதும் சிறப்பு தான். தன அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் பண வருமானங்கிறது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. சோம்பலை விட்டுட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக எந்த காலத்தில் செயல்பட்டாவே பண வருமானங்கிறது தன்னால் அமையும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தொடர்ந்து புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு வாய்ந்த பிள்ளைகள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளால் பெயர் புகழ் மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் உங்கள் மேலே அன்பு பாசம் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கிடைப்பாங்க. பிள்ளைகளால் சமுதாயத்தில் நல்ல பலனை பெறுவீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே உங்களுடைய வாழ்வு சிறப்பு. தொடர்ந்து நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த ஆவணி மாதங்களில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு கண்டிப்பாக செய்கிறது நல்லது. அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் நீங்கள் நந்தி தேவரையை சேர்த்து வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து வரக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னா, ஆவணி மாத கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்தில் இருந்தே உங்கள் ராசிநாதன் சந்திரிக்கக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு நல்ல மாற்றம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. சுப விரயங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகமாக தான் இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை, அதாவது குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் வரலாம். மனசில் ஒரு குழப்பம் அதிகரிக்கிறது. இருந்தாலும் தைரியத்தோடு செயல்படுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா பல தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க. தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் வக்கர இயக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இந்த காலத்தில் பகை கிரகங்கள் பார்வைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவா நல்லதில்லை. அதனால எதுலையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம்தான். உங்கள் மேலே ஏற்கனவே வீணான பழி வழக்கம் எல்லாமே தேடி வந்துட்டு தான் இருக்குது. இந்த காலத்துலேயும் அதை தொடரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்துலையும் சரி, உறவினர் வகையிலும் சரி, பகைங்கிறது அதிகரிக்கலாம்.
அதனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். கொஞ்சம் இந்த காலத்தில் எதுலையுமே ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பாகப்பிரிவினை மாதிரியான முயற்சி இந்த காலத்தில் செய்கிறீங்களா இருந்தால் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயங்களை கவனமாக இருக்க பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு அடுத்தடுத்த உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். ஆரோக்கியமான உணவு எடுத்துக்க பாருங்கள். இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை மேற்கொள்வது நல்லது. அதே மாதிரி அலர்ஜி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். அதனால் எப்போதும் நீங்கள் இந்த காலத்தில் தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அலைச்சலை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டிங்கனாவே இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்கிறது, சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு போகிறது, சூரியனுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லதுங்கிறது நடக்கும். ஆவணி 10ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு தொடர்ந்து சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். இதனால் சுக்கிரன் குருவுக்கு பகை கிரகமாக மாறுறார். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வழிக்குமே ஒரு நன்மைங்கிறது கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல திடீர்னு மாற்றம், பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க கூட உங்களுக்கு இந்த காலத்தில் ஆதரவாக நடந்துக்க பார்ப்பாங்க. வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த காலத்தில் முயற்சி செய்யலாம். அதே மாதிரி அதற்குண்டான கடன் உதவி எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட அது கைகூடி வரக்கூடிய நேரம். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு அற்புதம் தான். பழைய நகையை கொடுத்துட்டாவது ஒரு புதிய நகையை வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். இது எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் வாங்க முயற்சி செய்யலாம். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. என்றைக்கோ நீங்கள் வாங்கி போட்ட நிலம் எல்லாமே இடம் எல்லாமே இப்போ நல்ல விலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும், திருமண முயற்சியாக இருக்கட்டும், எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம். தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. சாதனை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் உங்ககிட்ட ஒப்படைக்க நிறைய பொறுப்புகள் வந்துகிட்டே இருக்கும். சிறப்பாக செஞ்சு முடிச்சிங்கன்னா பல வகையிலையும் பாராட்டு தான். இந்த காலத்தில் தொடர்ந்து உங்களுக்கு பயணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, அது வேலை விஷயமா கூட இருக்கும். காலையில் ஒரு ஊரில் இருந்தீங்கன்னா மத்தியானம் ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி சாயங்காலம் ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் அதிகம்தான். அதே மாதிரி தொடர்ந்து பல வகையிலையும் நட்பு ரீதியாக நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆவணி 15ஆம் தேதிக்கு அப்புறமா சிம்ம ராசிக்கு புதன் போகிறார். உங்கள் ராசிக்கு 7-10 இடத்துக்கு அதிபதியாக புதன் அவர் பாகிஸ்தானத்துக்கு வர்றப்ப சூரியனோட இணையிறது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. பொது வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே புகழ் கூடி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கும். புதுசாக பொறுப்பு இல்லாமல் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே அடைய முடியும். இதுக்கு நண்பர்களே உறுதுணையாக அந்த காலத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி தந்தை வழியில் கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆவணி 15ஆம் தேதிக்கு அப்புறமா பாகப்பிரிவினை மாதிரியான விஷயம் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே படிப்படியாக நிறைவேறும். அதே மாதிரி திருமண விஷயமா இருக்கட்டும், வரன் தேடி வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மக்களுடைய செல்வாக்குங்கிறது இந்த காலத்தில் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றம் தான். வியாபார விஷயமா இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், விரிவு செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதற்குண்டான முயற்சி எல்லாமே ஏற்படலாம். அதே மாதிரி இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள், வீணான பழி ஏற்படுறது, எந்த ஒரு செயல்பாடுலையும் ஒரு துணிவான முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருந்திருப்பீங்க. இது எல்லாமே நீ மாறப்போகுதுன்னு சொல்லலாம். உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த பழி நீங்க போகுது. தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள். உங்களுக்கு இது சாதகமான நேரம் தான். நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடிய மனசுங்கிறது உங்களுக்கு இருக்கிறதால இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பாகிஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பெறது கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடிங்கிறது காணாமல் போகும். பெரியவங்களுடைய ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உண்டாகிருக்குது. கேது கேந்திர பலம் பெற்று ஜீவன சாந்தில் சந்திரிக்கிறதால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இடமாற்றமாக இருக்கட்டும், புதுசாக பொறுப்பு கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். குருவோட பார்வை 9ஆம் பார்வை அமைஞ்சிருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். அதே மாதிரி ஒற்றுமையை அதிகரிக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து இந்த காலத்தில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. நம்பிக்கையோடு செயல்படுங்க, நினைச்சதை சாதிக்க முடியும். காலஸ்தேரர் வழிபாடுங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பல வகையில் நன்மை தான். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்த பற்றி ஒரு அறிவுங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தொடர்ந்து இந்த காலத்தில் பெற போகிறீங்க. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேறும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். பொன்பொருள் சேர்க்கை அமைஞ்சிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். இது வரைக்குமே எதிரிகளால் மறைமுகமாக நிறைய சங்கடங்களை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. இனி உங்கள் ஆற்றல் அதிகரிக்கிறதால எதிரிகள் பலம் இழந்து போவாங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு தோன்றும்னே சொல்லலாம். அதற்குண்டான சுபவரை செலவு அடுத்தடுத்து ஏற்படும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். செஞ்சுட்டு வர தொழிலில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள்
விவசாயத்துறையில் இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் செல்வாக்கு உயர்ந்து தான் இருக்கும். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான். நீங்கள் ஹயக்ரீவர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, வாழ்வு வளமாக மாறும். உத்திராட ஒன்றாம் பாதம் உடையவங்களுக்கு இயல்பாகவே புத்தி சாதுரியமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பல வகையில் நன்மை தான். சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் விட்டுட்டு பாக்கிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாங்க. இதனால கடந்த சில மாசமாவே நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. இனி உங்க திறமை வெளிப்படுறதால நீங்க எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விஷயமும் லாபம் தான். அரசு வழியில இது வரைக்கும் நிறைய நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே இனி விலக போகுது. தைரியத்தோட துணிச்சலை உண்டாகி இருக்கிறதால நினைச்சதை சாதிக்க போறீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை இது எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் விதி விட்ட வழின்னு நீங்க இனி செயல்பட போறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நீங்க நிறைய விஷயங்களால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த அனுபவத்தின் மூலமாவே உங்க வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல மாற்றம்